ரெண்டே 2 பொருட்கள் வச்சு நல்லா டேஸ்ட்டான மேங்கோ பார் எப்படி செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். குழந்தைங்க இந்த மேங்கோ பார்னால் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஈஸியாக டக்குன்னு செஞ்சிடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 90s ஜனா சேனல். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்திக்கோங்க. மேங்கோ பார் செய்கிறதுக்கு நான் இப்போ ஒரு கிளிமூக்கு மாம்பழம் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த டைப் மாம்பழம்னாலும் எடுத்துக்கலாம். மாம்பழத்தை நல்லா கழுவிட்டு அதோட தோல் பகுதியெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ளே உள்ள சதை பகுதியை மட்டும் தனியாக எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி எடுத்ததுக்கப்புறமா இதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். மிக்ஸி ஜாரில் எல்லா மாம்பழத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா இது கூடவே நாம் ஒயிட் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 3 ஸ்பூன் அளவு ஒயிட் சுகர் சேர்த்துருக்கேன். நீங்கள் எடுத்துருக்கிற மாம்பழமோட இனிப்பு சுவையை பொறுத்து நீங்கள் தேவையான அளவு ஒயிட் சுகர் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. எங்கேயுமே கொஞ்சம் கூட மாம்பழம் அரைப்படாமல் இருக்கக்கூடாது. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு நாம் அரைச்சி வச்சுருக்கிற மாம்பழ பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்து மிதமான தீயிலேயே கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இது இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காகி வரும். நாம் ஒரே ஒரு மாம்பழம் 3 ஸ்பூன் மட்டும் ஒயிட் சுகர் சேர்த்துருக்கிறதுனால நமக்கு இது சீக்கிரமே 2-3 நிமிஷத்தில் ரெடி ஆயிரும். இதே நாம் மாம்பழம் அதிகமாகவும் ஒயிட் சுகரும் அதிகமாக சேர்த்துருந்தோன்னா இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும். மாம்பழத்தோட இனிப்பை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஒயிட் சுகர் அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. சப்போஸ் அரைச்சதுக்கப்புறமா இனிப்பு தேவைன்னு நினச்சா கூட நாம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது கூட ஃபஸ்ட்டே ஒயிட் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 3 நிமிஷத்துலேயே மிதமான தீயில் இப்போ நல்லா கொஞ்சம் திக்காகி வந்திருக்கு. கரண்டி வச்சு எடுத்து கீழே வச்சோன்னா பாருங்கள் நல்லா திக்காக வந்து விழுது. இந்த மாதிரி வந்ததுன்னா இது கரெக்டான பக்குவத்தில் இருக்குது. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நெய் தடவி வச்சுருக்கிற ஒரு பிளேட்டில் இந்த மாம்பழ பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். நெய் ரொம்ப அதிகமாக தேய்ச்சிட வேண்டாம், கொஞ்சமாக மட்டும் தேய்ச்சா போதும். இப்போ சூடாக இருக்கிற இந்த மாம்பழ பேஸ்ட்டை சேர்த்துட்டு நல்லா அப்படியே விரித்து விட்டுடலாம். ஒரு தோசை விரித்து விடுற மாதிரி நல்லா சுற்றி பிளேட் ஃபுல்லாக வர மாதிரி விரித்து விட்டுடலாம். அப்புறமா அங்கங்கே ஈக்குவலாக இல்லாமல் இருந்ததுன்னா ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா சரியாக எடுத்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா மாம்பழ பேஸ்ட்டை பிளேட்டில் செட் பண்ணதுக்கப்புறமா இதை ஒரு 2 நாள் ஃபுல்லாக நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துக்கலாம். நல்லா வெயில் அடிச்சதுன்னா 2 நாளில் மேங்கோ பார் சூப்பராக காஞ்சி வந்துடும். இப்போ நான் 2 நாளில் காய வச்சு எடுத்திருக்கேன். ஓரங்களில் எடுக்க வரலன்னா கத்தி வச்சு லைட்டாக எடுத்து விட்டுட்டு எடுத்துக்கோங்க. இது நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நாம் இதை ஸ்லைஸ் போட்டுக்கலாம். ஒரு கத்தி வச்சு நமக்கு தேவையான ஷேப்பில் கட் பண்ணி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், நமக்கு சூப்பரான மேங்கோ பார் ரெடி ஆயிடுச்சு. நாம் இப்போ ரவுண்டு பிளேட்டில் ஊற்றிருக்கிறதுனால நமக்கு ஓரங்கள் எல்லாம் இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் கிடைக்காது. பாருங்கள், நமக்கு இப்போ ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டில் மேங்கோ பார் ரெடி ஆயிடுச்சு. இது வாயில் போட்டு சப்பி சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். கடிச்சும் சாப்பிட்டுக்கலாம். இதை கையில் வச்சுட்டு உருட்டினோன்னா இந்த மாதிரி நல்லா உடஞ்சி வராமல் இப்படி உருண்டு வரணும். இது கரெக்டான பக்குவத்தில் இருக்குது. மாங்காய் சீசன் முடியும் முன்னா கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.